இப்படி ஒரு அழகான கோவில ஒரு மாலுக்குள்ள கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டீங்களேப்பா. அப்படிதாங்க தோணுச்சு எனக்கு. இந்த 65 அடி பிரம்மாண்டமான சிவன் சிலை பெங்களூர்ல இருக்க ஒரு மாலுக்குள்ள தாங்க இருக்கு. எங்க ஏதுன்னு சொல்றேன், மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னால பெங்களூர் போயிருந்தப்ப நம்ம மக்களுக்கு தேடி தேடி கண்டுபிடிச்ச ஒரு சூப்பரான ஸ்பாட் தாங்க இந்த கோவிலே. நீங்களும் இந்த கோவிலுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 335 நம்பர் பஸ்ல ஏறி முருகேஷ் பள்ளியா ஸ்டாப்ல கேட்டு இறங்கிக்கோங்க. அப்படியே அங்க இருந்து ஆப்போசிட்ல இருக்க கெம்போர்ட் மாலுக்கு வந்தீங்கன்னா ரெண்டு பக்கத்துலயும் ஒரு பாதை போகுங்க. அதுலயே 50 மீட்டர் போனாவே கோவிலுக்கு வந்துடலாம். கோவிலுக்குள்ள போறதுக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் டிக்கெட் வாங்க தேவையில்லை. ஆனா உங்க கையாலே சாமிக்கு அபிஷேகம் பண்றது, அங்க இருக்க எல்லாத்தையுமே பக்கத்திலே போய் சுத்தி பார்க்க நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு ஆளுக்கு 150 ரூபாய் டிக்கெட்டுக்கு வாங்குறாங்க. அதை வாங்கிட்டு அப்படியே உள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் 108 பஞ்சமுக ருத்ராட்சத்தை கையில கொடுப்பாங்க. அது எல்லாத்தையும் அங்க இருக்க பாத்திரத்துல சிவன் நினைச்சு போட சொல்லுவாங்க. போட்டு முடிச்சிட்டு கூடவே கொடுத்த கயிறை கோவில் மரத்துல உங்க வேண்டுதலை நினைச்சு கட்டிட்டு மேல போனீங்கன்னா பிரம்மாண்டமான விநாயகரை பார்க்கலாமுங்க. பயங்கரமா இருப்பாப்புல. அப்படியே அந்த சிலைக்கு பின்னால போனா ஒரு குகை போகுங்க. அந்த குகைக்குள்ளேயே இந்தியாவுல இருக்கக்கூடிய 12 ஜோதிலிங்கங்களையும் அந்த ஒரு இடத்துல பார்க்கலாங்க. குகை எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வெளில வந்தீங்கன்னா முன்னால இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு உங்க கையால பாலாபிஷேகம் பண்ணிட்டு கடைசியா நம்ம கையால சிவனுக்கு தீவாதனை கிடைச்சனாங்க. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சுங்க. இந்த கோவில் 24 ஹவர்ஸுமே ஓபன்ல தாங்க இருக்கு. சோ நீங்களும் இந்த சம்மருக்கு பெங்களூருக்கு ஒரு ட்ரிப் பிளான் பண்றீங்கன்னா மறக்காம இங்க போயிட்டு வாங்க. போறதுக்கு முன்னால எக்ஸ்ப்ளோர் வித் காசியை ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணிக்கோங்க.